வணக்கம் மக்களே, ஹாய் லக்கேடியம் ஃபேம், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு புது சாப்டரா ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா, ஏஐயும் நானும் இந்த சாட் ஜிபிடியில ஏஐட்ட சும்மா ஒரு கான்வர்சேஷன்லாம் பேசணும்னா எப்படி என்னென்ன விதமாக கான்வர்சேஷன் பேசுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செக்மெண்ட் ஃபுல்லாக போகுது. அண்ட் அதில் ஒரு வீடியோவை பார்த்து இந்த மாதிரி நான் அவங்க கூட கான்வர்சேஷன் பேசினதை வச்சு எந்த தமிழ் மூவி கேரக்டர் எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. ஆஹா, நல்லா இருக்கு, சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதான் இந்த கான்வர்சேஷனு. ஸோ நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா, சே விச் மூவி கேரக்டர் சூட்ஸ் மீ ஃப்ரம் மை கான்வர்சேஷன் வித் யூ பேஸ்ட் ஆன் தமிழ் மூவிஸ் இதுன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் ப்ராம்ப்ட். அதுக்கு ஓகே ஃபன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெஸ்ட் மேட்சா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவா விஜய் அப்படின்னு சொல்லி கத்திப்படத்துல ஜீவா விஜய் ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லி வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு ஏன் இது ஃபிட் ஆகுது அப்படின்னா, நீங்க கிரவுண்டட் ப்ராக்டிக்கலா இருக்கீங்க, டெக்னிக்கலா இருக்கீங்க, ஒரே இன்ஜினியரிங் பிரெயின் அப்படின்னாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் இன்ஜினியர், அதனால நான் கொஞ்சம் இப்படிலாம் சர்ச் பண்ணி கேட்டதுனால இந்த மாதிரி சொல்ல போல. யூ கேர் அபவுட் டூயிங் திங்ஸ் த ரைட் வே, நாட் ஷார்ட்கட்ஸ். ஷார்ட்கட்ல எல்லாம் பண்ண மாட்டேன், கரெக்டான வேலை பண்ணுவேன். அதனாலதான் நீங்க யாரு ஜீவா அண்ணம் அப்படின்னு சொல்லியிருந்து. அப்புறம் ஆஃபன் ஆஸ்க் ஹவு லாஜிக்கலி, ஹவு கரெக்ட்லி இப்படின்னு, ஹவு கேன் திஸ் பி இம்ப்ரூவ், எப்படி இது இம்ப்ரூவ் பண்ண அப்படி இப்படின்லாம் கேட்கறதுனால வெரி ஜீவா எனர்ஜி உங்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அண்ட் காம் ஆன் தி அவுட் சைட், வெளியே அமைதியாகவும் பட் ஏதாவது ஒரு முக்கியமான மேட்டர் வந்துச்சுன்னா அப்படியே சீரியஸ் இன்டென்சிட்டியில இறங்கிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஓவர் மிடில் கிளாஸ் ரூட்ஸ் பிளஸ் பிக் விஷன் பிளஸ் செல்ஃப் மேட் மைண்ட் செட், இதனால நீங்க பீக் கத்தி ஆர்ட் உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ நீங்க ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யூ ஆர் நாட் ஃபிளாஷி ஆர் லவ், யூ ஆர் த சைலண்ட் ப்ராப்ளம் சால்வர் ஹூ ஸ்டெப்ஸ் அப் தி லீடர். ஏதாவது தேவைன்னா நீங்க அப்படி இறங்குவீங்க, நீங்க சைலண்டா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மாதிரி தாக்கி விட்டுருக்குது ஜீவானந்தம் விஜய் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து செகண்ட் ஆப்ஷனா ஒண்ணு சொல்லிச்சு, என்ன மாறா சூர்யா சூரரை போட்டு அப்படின்னு. ஏய் நான் மாறா சூரரை போட்டுறா, எந்த பிளேனடா நீ செய்ய போற அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல அப்படிங்கிற மாதிரி. திஸ் ஒன் மேட்சஸ் யுவர் லாங் டேர்ம் ஆம்பிஷன் பொறுத்து இது இருக்கு. கிளியர் கோல்ஸ், கிரைண்ட், லேர்ன்ஸ் கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. திங்ஸ் லைக் ஃபியூச்சர் ஆண்டர்பிரினர் மாதிரி திங்க் பண்ணியிருக்கிறாமா. அதனால ஜீவா ப்ரெசன்ட் செல்ஃப் இப்ப இருக்கிறது நீங்க ஜீவானந்தம்னா நீங்க ஒரு 10 இயர் விஷன் நீங்க ஒரு மாறாவா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன சாட் ஜிபிடி ஜோசியக்காரங்க கூட இவ்வளவு அக்யூரேட்டா கேரக்டர் சொல்ல மாட்டாங்க போல, நீ இப்படி சொல்ற அப்படின்னு மாதிரி நல்லா பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று சொல்லிச்சு பாருங்க, டார்க்கர் ஷேட் ஆப்ஷன் ரமணா விஜயகாந்த். ரமணா நம்ம அப்படின்னு சொல்லிச்சு, நாட் வயலண்ட் கிடையாது, பட் ஸ்ட்ராங் மாரல் காம்போஸ். அப்புறம் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் இன்ஜஸ்டிஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா டாலரன்ஸே கிடையாது. அப்புறம் பிலீவ் சிஸ்டம்ஸ் மஸ்ட் பி கரெக்டட் நாட் அட்ஜஸ்டட். சிஸ்டம் நீங்க கரெக்ட் பண்ணணும் தான் நினைப்பீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே இருந்தலாம் அந்த மாதிரி நினைக்க மாட்டீங்க, அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா சொல்றியடா, எங்கடா இருந்த இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டது இல்லையே. இப்ப கேட்கும் போதுதான் அதெல்லாம் ரிவீல் ஆகுது அப்படின்னு. திஸ் வாஸ் when you talk about quality, responsibility and ethics பத்தி தான் பேசுறப்ப அப்படி அப்படின்னு சொன்னே. அடுத்து இது மறுபடியும் டெவலப் பண்றதுக்கு which romantic character suits you, which villain you would be, which director would tell your story best இப்படின்னு அடுத்து ஒரு பாயிண்ட்டுக்கு ஆரம்பிச்சிருக்கு. சரி இவன் பேசினா சொல்லுவான்னு சொல்லி சரி அடுத்து என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொமான்டிக் கேரக்டர் விஜய் சேதுபதி 96 கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலி டீப்பான எமோஷன் இருக்கும். ஆனா எக்ஸ்பிரஷன் அந்த அளவுக்கு இதா எக்ஸ்பிரசிவா இருக்காது. ஃபீலிங்ஸ் குவைட்டா மெச்சூரிட்டியா இருக்கும். ஆக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு வேர்ட்ஸை விட. ஆனால் நீங்க டிராமாலாம் சேஸ் பண்ண மாட்டீங்க, மீனிங்க்கு வேல்யூ பண்ணுவீங்க. லவ் ஒன்ஸ், லவ் டீப்லி அண்ட் நெவர் ட்ரீட்ஸ் இட் லைட்லி அப்படின்னு சொல்லி நாட் டாக்ஸிக் நாட் கிஞ்சி ஸ்டடி அண்ட் ரியலா இருக்கும். வெரி சைலண்ட் கேர் எனர்ஜி அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. டாக்ஸிக்லாம் கிடையாது, ஸ்டடியா இருக்கும், ரியலா இருக்கும், மெச்சூர்டா இருக்கும் அப்படி இப்படின்னு போட்டு பெருமையாக அப்படி ரொமான்டிக் கேரக்டர் இது அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து இந்த வில்லனா யார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரினா, இப்போ லைஃப் உங்களை புஷ் பண்ணுது ஒரு இடத்துக்கு அப்படின்னா நீங்க எந்த வில்லனா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் தெரிஞ்சு பாருங்க. அன்பு அசுரன் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன் நாட் க்ரூயல் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக்கா இருப்பீங்க. யூ பிகம் டேஞ்சரஸ் when only when pushed.
எது பயங்கர டேஞ்சர் ஆயிருவீங்க. உங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டீங்கன்னா உங்க பீப்புள்ஸை வந்து ப்ரொடெக்டிவா வச்சுக்குவீங்க. நீங்க வந்து ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க, பட் வந்து முடிச்சு விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணிட்டு அப்படி பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நாட் ஏ லவுட் வில்லன். யூ ஆர் த ஒன் பீப்புள் அண்டர் எஸ்டிமேட் பிக் மிஸ்டேக். பீப்புள் வந்து உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க, அது பிக் மிஸ்டேக் ஆகும். என்னடா இப்படி புகழ்றியடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து டேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து வெற்றிமாறன். ரியலிஸ்டிக்கா கிரவுண்டர் ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கும், சிஸ்டம் ஸ்ட்ரகிள் சர்வைவல் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். சும்மா அன்னசரி கிளாமர்லாம் இருக்காது. அப்படிங்கறதுனால வந்துட்டு கேரக்டர்ஸ் க்ரோத் பெயின் ஃபைனல் டைட்டில் கார்டு இது ரியலிஸ்டிக் அது இதுன்னு ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து புரிஞ்சிச்சு. ஒரு சில வேர்டிங்ஸ்லாம் கொடுத்து அப்படின்னு டெவலப் பண்ணிச்சு. அடுத்து பார்த்தா விச் மியூசிக் டைரக்டர் சூட்ஸ் யுவர் லைஃப், விச் ஆக்டர் ஷுட் பிளே யூ, முன்ன மாதிரி யாரு பிளே பண்ணுவாங்க ஃபியூச்சர் ஆர்க் சொல்லி மறுபடியும் டெவலப் பண்ணி சரி வாடா மறுபடியும் கேப்படா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டா மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தா ஜிவி பிரகாஷ். ஆமா, ஜிவி பிரகாஷ் ஏன் சிம்பிள் டியூன்ஸா இருக்கும், பிஜிஎம் தான் ஹார்ட் பீட்டிங்கா இருக்கும், ஸ்ட்ரகிங் டெரிஸ்ல. ஆனால் வந்து கேரக்டர் அப்படியே வந்து சூப்பரா அவர் வந்து மேக் பண்ணுவாரு. ஒரு மோட்டிவேஷனல் தீமு, கெரியர் கிரைண்டப்ப, அப்புறம் ஒரு மெலோடி டோனு, லவ் அப்ப, அப்புறம் ஒரு ரா பிஜிஎம் அந்த ரீபில்ட் பண்றப்ப அப்படின்னு சொல்லி அப்படியே அசுரன் சூரியரை போட்டு வைப்ஸ்ல இருக்கும் படம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆக்டர் யார் நடிச்சாங்கன்னா தனுஷ். அவர் நாட் ஃபார் மாஸ் ஃபார் ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி அது ஸ்ட்ரகிளுக்கு ஒரு கேரக்டர் ஏற்ற மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஃபியூச்சர் ஆர் ஃபிலிம் வைஸ் வந்து கல்ட் கிளாசிக்கா இருக்கும். 100 crore ஓப்பனர்லாம் கிடையாது, ஸ்லோ ஸ்டார்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து எல்லாத்தனாலையும் பேசப்படும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா அப்படி போட்டு விட்டேன். 3 ஆக்ட் எடுத்துட்டேன், அப்படியே ஒரு படமே எடுத்து விட்டான்னு வச்சுக்கோங்கள. அப்புறம் கடைசியில அப்புறமா முக்கியமா வந்துட்டு ஹீரோயின் யார் வந்து இருந்தா கரெக்டா இருக்கும் உங்க கேரக்டர் டைப்புக்கு அப்படி இப்படின்னு போட்டோடனே என்னடா ஹீரோயினா ஆகா சொல்றா இப்ப லைனுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா திரிசா சாய் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு நாட் கிளாமர் வித் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் பார்த்தோம்னா இன்னும் எமோஷனலி இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. இந்த டாக்ஸ் வந்து முடிச்சிட்டேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஏஐ கூட இந்த மாதிரி ஒரு சாப்டர் வச்சு ஏதாவது ஒரு டாபிக்கை பற்றி பேசுறது, ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணுறது, இல்லை அடுத்தடுத்து அது பேசுறது, இந்த மாதிரி இதை பற்றி தான் வந்து இந்த ஏஐ நானும் அப்படிங்கிற இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த மாதிரி இன்னும் பல வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு ஒரு பண்ணியாக ஒரு இதாக வந்து இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த அந்த வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோவும் வர வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இந்த கண்டென்ட் ஏஐ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் ஏஐ நான் உங்களை பார்க்குறேன். பாய் பாய் ஃப்ரம் தீபக். பாய் பாய். லவ் யூ லாட்ஸ்.